இந்த முறை பெரும்பான்மை வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இன்றைக்கு மே 4ஆம் தேதிக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருந்த நீங்கள் இந்த ரிசல்ட்டுக்காண்டி, அதுவும் நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்காண்டி எத்தனை பேர் எதிர்பார்த்துறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது விஜய் வந்து வின் பண்ணினது. உங்களுக்கு முன்னால் இன்றைக்கி நான் கேக் கட் பண்ண போகிறேன். லைவ் பார்க்காத நீங்கள் லைவ் வாங்கோ. இது வந்து இப்போ 108 ஆசனங்களை விஜய் வந்து கைப்பற்றியிருக்கிறார். இப்போ நாங்கள் அதுக்கு கேக் வெட்ட போகிறோம். அதுவும் உங்களோட சேர்ந்து வெட்ட போகிறோம். சரியா? ஓகே, நாங்கள் வெட்ட போகிறோம் கேக். நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நாங்கள், அதுவும் ஸ்ரீலங்காவில் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் இந்த ரிசல்ட்டுக்காண்டி காத்து கொண்டு வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மே 4ஆம் தேதி எப்படா வருமென்று இறங்கி கொண்டு வந்து நாங்கள் மார்னிங்கில் இருந்து இந்த எப்படா விஜய் சார் வின் பண்ணுவார் என்ற ஒரு ஏக்கத்தில் இருந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் லைவில் உங்களோட செலிப்ரேட் பண்ணணுமென்று ரொம்ப ஆசைப்பட்டேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே கேக்குக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டேன். அதுவும் லைவில் தான் போய் இந்த கேக்கை வெட்டணும்னுட்டு இன்றைக்கு நியூஸுக்கு முன்னாலேயே நின்று சாப்பிட்டு கொண்டு நியூஸோடையே இருந்த நாங்கள் 108 ஆசனங்களை எதிர்பார்க்கவே இல்லை. கருத்து கணிப்புலாம் சொல்லி கொண்டு வந்துச்சுன்னா நேற்று முந்தின நாள் எல்லாம் ஸ்டாலின் தான் முன்னுக்கு நிற்கிறாரு. நான் எல்லாருமே சொல்லி என்ன ஸ்டாலின் திமுக ஆட்சி வந்துருமோன்னு நான் சொன்னேன். இல்லை, கருத்து கணிப்பை வச்சு நாங்கள் சொல்லலாது. ஓட்டு எண்ணினா மட்டும்தான் தெரியும். அவங்கள சார்பாக நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. நாங்கள் நம்பக்கூடாது. மக்கள் எத்தனையோ பேர் வெளியூரில் இருந்து கூடி வந்து ஓட் பண்ணவங்க நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக இந்த முறை தாவேக ஆட்சி தான், தமிழக வெற்றி கழகம் தான் இந்த முறை என்று எனக்கு ரொம்பவே அவ்வளோ சந்தோஷமாக உண்மையாக எங்களோட அண்ணா மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எத்தனை பேர் இந்த மே 4ஆம் தேதிக்காண்டி வெயிட் பண்ணினீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ நாங்கள் வெட்டி எங்களை ஃபேமிலிக்கு கொடுக்க போகிறோம். சிஸ்டருக்கு கொடுப்போம். அவள் தான் கேமராமேன். நாங்கள் அவாக்கும் இருக்குது. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு ஆச்சரியமான விஷயம். கேக் வெட்டி எங்களை ஊர்லாம் பொடியெல்லாம் கொளுத்தினாங்க காய்ஸ். தாவைக்கா கொடியோட எல்லாம் பொடியெல்லாம் கொளுத்தினாங்க. நாங்கள் கேக் வெட்டி எங்களோட ஃபேமிலியோட நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லாருமே நேற்று முந்தின நாள் கருத்து கணிப்பில் சொல்லி கொஞ்சம் நான் சொன்னேன். இல்லை, கருத்து கணிப்பை வச்சு யாராலையுமே சொல்லலாது. ஓட்டு எண்ணினா மட்டும்தான் யாருக்கு என்னென்னு தெரியும். அப்போ இத்தனை பேர் இந்த மே 4க்காண்டி வெயிட் பண்ணி நீங்கள்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ தளபதி எப்போ பதவி ஏற்பாருன்னு நாங்கள் அதையும் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். அவர் வந்து அந்த சிஎம் சீட்டில் இருக்கணுமெண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நாங்கள் பார்க்கணும் கண்ணாலன்றது. அதுக்காண்டி இன்னும் வெயிட் பண்ணுறோம். அவர் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் இந்த எலெக்ஷனுக்கு தான் 2026 எலெக்ஷனுக்கு தான் பெரும்பான்மையான ஓட் வந்து பதிவாகி இருக்குது. இத்தனை வருட காலங்களில் உண்மையாக திமுக ஒரு படு தோல்வி தான். ஏனென்றால் உண்மையாகவே சொல்ல போனால் அவ்வளோ சந்தோஷமாக அவருக்கு இவ்வளவு
அன்பை கொடுத்து நிற்கணும் மக்கள் என்னும்போது அதுவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் நின்ற 2 இடங்கள்லையுமே அவர் முன்னிலையாக இருக்கிறார். திருச்சி மற்றும் பெரம்பூர் 2 தொகுதியெல்லாம் நின்றவர். அந்த 2லையும் வந்து அவர் வந்து அதிக ஓட் வித்தியாசத்தில் இது பண்ணியிருக்கிறார். நாங்கள் எல்லாம் பார்க்குறதே இல்லை இவர்கிட்ட. நாங்கள் வந்து எலெக்ஷன் நடந்த எலெக்ஷனில் பார்க்குறேன். இந்த முறை விஜய் வந்து எலெக்ஷன் கேட்குறாருன்னொன்னே அவர்கிட்ட பிரச்சாரமாக இருக்கட்டும், அவர்கிட்ட எல்லா வீடியோஸாக இருக்கட்டும், எலெக்ஷன் வந்து ஏதோ எங்களோட வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி தான் நாங்கள் அதை இதாக பார்த்து கொண்டு வந்தோம். இந்த மே 4 திகதி எப்போ வரும், யார் என்ன செய்வாங்க, இந்த கருத்து கணிப்பை சில பேருக்கு உண்மையாகவே சாரி கருத்து கணிப்பில் என்ன சொன்னது, திமுக கூட நிற்குது, தாவைக்காவை விட திமுக கூடவா நிற்குது, அந்த திசை திருப்பி மக்களை ஒரு குழப்பத்துக்கு உண்டாக்கினது அந்த 2-3 நாட்களாக. உண்மையாகவே எல்லாருமே நாங்கள் பயந்து கொண்டு வந்ததுனால நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இதில் பயப்படுறதுக்கு ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா இந்த முறை வந்து சதவீதம் கூடி இருக்குன்றதாலேயே எங்களுக்கு விளங்கிட்டு ஓகே அவர் தான் வருவாருண்டு. 108 சீட் அவர் கிடைச்சிருக்கும்போது உண்மையாக ஒரு பெரிய விஷயம்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு கேக் வெட்டி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் வென்ற வாக்கு சதவீதத்தை விட தாவைக்காதலர் விஜய் வந்து அவர் தான் இந்த வருடம் கூடியிருக்கிறார். வாக்கு சதவீதம் கூடி இருக்குது. எம்ஜிஆர் வந்து 31 வீதம், தாவைக்காதலர் விஜய் வந்து 33 வீதமாக அவற்ற வாக்கு வீதம் அதிகரிச்சு இருக்குது எம்ஜிஆரை விட என்று சொல்லலாம். 56 வருடங்களுக்கு பிறகு அதிமுக திமுக விட்டு வந்திருக்கிற கட்சி என்று பார்த்தீங்கன்னா தாவைக்கா தமிழக வெற்றி கழகம் தான். அதுவும் அவர் கேட்ட முதலாவது எலெக்ஷன்லேயே அவர் சிஎம் ஆகிருக்கிறார். மிக ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் இது. எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31% வாக்குகள்லாம் பதிவானது. ஆனால் தாவைக்கா தலைவருக்கு வந்து 33% வாக்கு வந்து அவருக்கு அதிகரிச்சிருக்குது. இது வந்து உண்மையாகவே ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. அவர் இந்த 5 வருடத்தில் அவர் செய்யால் அவர் இன்னுமே அடுத்தடுத்த 5 வருஷத்தில் அடுத்த சிஎம் குடியுமாகலாமேடா மக்களுக்கு அவர் அவ்வளவு நம்பிக்கை என்றபடியால் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஓட் வந்து போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக தாவைக்கா தலைவர் சொன்ன வாக்கை காப்பாற்றோடு அவர் மக்களோட பழகிற விஷயமா இருக்கும். மக்களுக்கு சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உண்மையாகவே அவங்களோட வீட்டில் ஒரு குடும்ப அங்கத்தவர் மாதிரி தான் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததும் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் அவர். மக்கள் எல்லாருமே வெளியூர்களில் இருந்தெல்லாம் வந்து அவருக்கு ஓட் போட்டிருந்தாங்க. உண்மையாகவே பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை விட எத்தனையோ பேர் டைம் கிடைக்காட்டியும் வந்து அந்த கொஞ்சம் அந்த குறுகிய நேரத்துக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட் போட்டுட்டு நாங்கள் தாவைக்காக போட்டோன்னு சொல்லி உண்மையாகவே ரொம்ப அதை பார்க்கும்போது உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. மக்கள் இந்த முறை சரியாக யோசிச்சுருக்குறாங்க. ஒரே ஆட்சி மாறி 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 வந்து ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. இந்த முறை ஒரு புது ஆட்சி வந்திருக்கு. இளைஞர்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்காகவும் இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு எதிர்பார்த்தது கண்டிப்பாக கிடைக்குமென்று எங்களுக்கு தோணுது. கண்டிப்பாக அவர் நல்லா செய்வார்ன்ட்டு எங்களுக்கு தோணுது. உண்மையாகவே எத்தனை பேர் நீங்கள் வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்களன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் ஃபைனலி பார்த்தீங்களா எங்களோட வீடியோ. நாங்கள் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவற்றை பதவியேற்பு விழாண்டு அடுத்த லைவ் வரேன். பாய் பாய். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.